நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பேட் நியூஸ், அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நேற்று நான் போட்டிருந்தேன் இல்லையா வீடியோ, நம்ம பிஎம் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் போயிருந்தாங்க சொல்லிட்டு நேற்று போய் இறங்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து விமான நிலையத்தில் போயிட்டு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ வந்து கட்டி பிடிச்சி கூப்பிட்டாரு. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் போயிட்டு ரெண்டு பேருமே, அதாவது நம்ம பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இந்தியாவை பற்றி பெருமையாக பேசினார். மோடி வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு இந்தியா வந்து உறுதுணையாக நிற்கும்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ரெண்டாவது வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இன்னைக்கு வீடியோவுக்கு நம்ம போவோம். இன்றைக்கி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா வந்து நம்மக்கிட்ட சேட்டையை ஆரம்பிச்சிருக்கு இந்த பங்களாதேஷை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பேட் நியூஸு. குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்தியா எப்படி வந்து செக்கு வச்சிருக்கு, அவங்களுக்கு மியான்மர் வழியாக ஒரு செக் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு த்ரெட்டன் பண்ணக்கூடிய இந்த சிலிகுரி கார்டரை இந்தியா எப்படி கவுண்டர் பண்ணுது அப்படின்றத நியூஸ் என்ன பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த தீஸ்தா நதி நீர் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை இந்தியா எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிது. ஆனால் இப்போது அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தரிக் ரஹ்மான் அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே சீனா கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. யூனிவர்ஸ் இருக்கும்போது தான் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக நிறைய விலங்குகளை செஞ்சுருந்தாரு. இவர் வந்ததுக்கப்புறம், இந்த தரிக் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமாக ஏதாவது செயல்படுவார் அப்படின்னு பார்த்தா இவரும் அவரோட வழியை தான் பின்பற்றுறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜியோபொலிட்டிக்கல் சவால் அப்படின்னு தான் பார்க்குறோம். இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜத்தில் இதுக்கு பேர் வந்து தீஸ்தா ரிவர் காம்ப்ரஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த தீஸ்தா நதி இருக்கு இல்லையா, இதை சீரமைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. வங்கதேசத்தோட இந்த வடக்கு பகுதியில் இந்த நதி வந்து பாயுது. அங்கே இருக்கிற விவசாய நிலங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த நதி மூலமாக போகுது. இதை ஒழுங்குபடுத்துறதா இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆற்றை வந்து சீரமைக்கிறாங்க. அதாவது நதியில் இருக்கக்கூடிய இந்த மண்ணெல்லாம் அள்ளி ஆழத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, தண்ணி தேங்குற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கரையை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அதாவது மழை காலத்தில் வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கும், கோடை காலத்தில் வந்து தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் பெரிய பெரிய கரையை வந்து அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய மேம்பாடு. கிட்டத்தட்ட 1,00,000 ஹெக்டேர் பாசன நிலத்தில் வந்து தண்ணி பாசன வசதியை செஞ்சு தர்றது தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, சீனா ஏன் இப்போது உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன், அதாவது 8,000 கோடி ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து தண்ணி தராதனால கடுப்பான வங்கதேசம் என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த நதியை சீரமைக்காவது நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவிட்ட போயிட்டு அவங்க கேட்குறாங்க. சீனா இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்காங்க. அங்கே டேம் மற்றும் இந்த ரிசர்வியர் கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிகுரி கார்டர் ஏன் இது டேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தீஸ்தா ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது நடக்கக்கூடிய இடம் வந்து நம்மளுடைய சிலிகுரி கார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டரை நம்ம சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த 7 சிஸ்டர்ஸ் அதுதான் இணைக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. வெறும் 20லேருந்து 22 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய தான் இந்த சிலிகுரி காரிடர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு பாதையாக இருக்குது. நம்மளுடைய மிக பெரிய கிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து இணைக்கிற ஒரு பாதையாகவே இந்த காரிடர் இருக்குது. இப்போ அங்கே சீன இன்ஜினியர்கள் வராங்க அப்படின்னா அவங்க சும்மாலாம் அணைக்கட்ட வரமாட்டாங்க. நம்ம நடமாட்டத்தை வந்து நோட்டம் பார்க்கறத இவங்க தெளிவாக செய்வாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது பாதுகாப்பு ரீதியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த காரிடாரை ஈஸியாக பிடிச்சிட முடியும். ஒரு பெரிய ஆர்மி வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பிடிச்ச முடியும். ஏன்னா பெரிய பார்டர் கிடையாது, சின்ன ஒரு பார்டர் ஏரியா. அதை கட் பண்ணாலே 7 சிஸ்டர் எல்லாமே மாட்டிக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. சீனா வந்துட்டு நமக்கு தெரியும், வெறும் சிமெண்ட்டு செங்கல் மட்டுமே கொண்டு வரமாட்டாங்க. அவங்க கூடவே உழவு பார்க்குற வேலையும் கச்சிதமாக செய்வாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு உலக வரலாற்றில் ஏகப்பட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது. இது அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன். உலகத்தில் பெரிய கட்டுமான உழவு வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க ஒன்றியத்தினுடைய தலைமையகத்தை வந்து சீனா தான் வந்து கட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க வந்து அதை ஃப்ரீயாகவே கட்டி கொடுத்தாங்க. இவன் ஃப்ரீயாக எதுவும் பண்ண மாட்டான்ல, அதில் ஏகப்பட்ட குளறுபடி அவங்க பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஆனால் 5 வருஷம் கழிச்சு இந்த கட்டிடம் அப்புறம் அவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லேருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு டேட்டா எல்லாமே சீனாவுக்கு திருட்டுத்தனமாக போயிட்டு இருந்ததை வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கட்டிடத்தோட இந்த சுவர்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் எல்லா இடத்துலையும் மைக்கை வந்து ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஹம்மன் தோட்டா, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த குவாதர் துறைமுகம், இங்கெல்லாம் வேலை செஞ்ச சீன இன்ஜினியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
கட்டுமான வேலைகளை விட அதிகமாக அந்த ஏரியாவில் கப்பல் போக்குவரத்து மற்றும் இந்தியாவோட கடற்படை நகர்வுகளை தான் வந்து அவங்க கண்காணிக்கிற சென்சார் பொறுத்துற வேலையில தான் ரொம்ப குறியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே குற்றச்சாட்டும் இருக்குது. நம்ம ஊர் டெலிகாம் டவர்லலாம் பார்த்தீங்கன்னா சீனாவோட கம்பெனி இந்த ஹுவாயோட எக்யூப்மெண்ட்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் வந்து உளவு பார்க்குற சிப்கெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி ஹுவாயை வந்து டோட்டலாகவே பேன் பண்ணோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹுவாயும் பேன் பண்ணாங்க, ZTE இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எரிக்சன் இந்த மாதிரி கம்பெனிகளோட எக்யூப்மெண்ட்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. எரிக்சன், சாம்சங் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சிலிகுரி பார்டர் பக்கத்தில் அவங்க அணைக்கட்ட வர்றது வந்து நமக்கு டேஞ்சரான விஷயம் தான் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பேட் நியூஸ். குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரில் இந்தியா செஞ்ச ஸ்கெட்ச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா ஸ்கெட்ச், அங்கே என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கதேசத்தில் நமக்கு இவங்க செக் வச்சாலும் மியான்மரில் நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியான்மரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டில்வெல் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணாச்சல பிரதேசத்தில் ஆரம்பித்து மியான்மருக்குள்ளே வந்துட்டு இந்த ரோடு வந்து போகுது. இந்தியா இப்போ இந்த ரோட்டை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இந்த கச்சின் கிளர்ச்சியாளர்கள், அங்கே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கிட்ட வந்துட்டு இந்தியா பேசி அங்கே இருக்கிற ரேர் மினரல்ஸ்லாம் வந்துட்டு சுரங்கம் மூலிமா நம்ம தோண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது ஏன் சீனாவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னாக்கா, சீனாவுக்கு தேவையான கிட்டத்தட்ட 98% ஆஃப் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்துட்டு இந்த மியான்மர் பகுதியிலேருந்து தான் போகுது. இப்போ இந்தியா அங்கே ஒரு என்ட்ரியை கொடுத்துறது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். சீனா வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அரண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த பகுதி மக்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு சீனா மட்டும் வேணாம், இந்தியாவும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதாவது டைவர்சிஃபையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்கனாமி, மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஆர்மி, குளோபல் சூப்பர் பவரை நம்ம உருவாகிட்டு வந்துட்டு இருக்கிறோம் தான் இன்றைக்கி நிஜம். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு போகிற கனிம வளங்கள் இப்போது இந்தியாவுக்கும் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். தீஸ்தா ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போனாலும் சரி, இந்தியா அங்கே இன்னொரு பிளானை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது குட் நியூஸ். அதாவது என்னன்னா, இந்த சிலிகுரி கார்டர் வழியாக இல்லாமல் பூமிக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. சீனா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்தாலும் சரி, நம்ம அடியில் கனெக்டிவிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு கை பார்த்தா அப்படின்னாக்கா இங்கேயே நம்ம ஒரு கையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரூட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் மட்டும் இந்த ஆல்டர்னேட்டிவ் ரயில்வே கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சிக்கிம் மற்றும் நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இல்லையா, அந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள், இது எல்லாத்தையுமே இணைக்குது அப்படின்னு பார்க்குறோம். முக்கியமான லிங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவோக்ல இருந்து ராங்போ வரைக்கும் போகக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மொத்த பாதையில் சுமார் 85% தூரம் சுரங்கப்பாதை வழியாக தான் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீனாக்காரன் வந்து சேட்டலைட்டை வச்சு பார்த்தாலும் சரி, பூமிக்கு அடியில் ட்ரெயினில் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அவனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ இராணுவ தளவாடங்கள் போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதோட விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இதை அப்படியே வந்து நீட்டிச்சு நாத்துலா இருக்கு இல்லையா, நம்மளுடைய பார்டர் வரைக்கும் வந்துட்டு கொண்டு போடுறது தான் இதோட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்குனுடைய பயம் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 22 கிலோமீட்டர் சிறிவிடக்காடுற சீனா தடுத்தது அப்படின்னாக்கா மொத்த நார்த் ஈஸ்ட்டும் வந்து துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சுரங்கப்பாதை வழியாக இப்போ நம்ம போகிறதுனால மேலே என்ன நடந்தாலும் சரி, அடியில் நம்மளோட கனெக்டிவிட்டி கட் ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ஆல் வெதர் கனெக்டிவிட்டி. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்துட்டு அதிகமாக நடக்கும். ஆனால் சுரங்கப்பாதை வழியாக போகிறதுனால மழையோ இல்லை பனியோ நம்மளுடைய போக்குவரத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. ராணுவம் கிட்டத்தட்ட 365 நாளும் தயார் நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ராணுவ ரகசியம். அதாவது பெரிய பெரிய டேங்க் ஆகட்டும், ஏவுகணைகள் ஆகட்டும், ஆயிரக்கணக்கான நம்மளுடைய வீரர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாரையுமே வந்து சீனாவுக்கு தெரியாமலே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பார்டரில் கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது போர்க்காலத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். அடுத்தது வேகமான பயணம். அதாவது மலைப்பகுதியில் வந்து சுற்றிக்கிட்டு போகாமல் நேராக டனல் வழியாக போகிறதுனால பயண நேரம் வந்துட்டு பாதியாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாமியான மக்கள் ஆகட்டும், அதாவது ஒரு ஆர்டினரி பீப்புள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், இவங்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே நிறைய சகஜமான விஷயம் தான். ஒரு இடத்துல நமக்கு வந்து சாதகமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு இடத்துல நமக்கு பாதகமாக நடக்கும். இப்போ பாதகமாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் நமக்கு ஆப்போசிட்டாக மாறுறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொண்டு போய் நம்ம எதிரி நாடுகளுக்கு அவங்க கொடுக்குறது. சாதகமாக நடக்கிறது என்னன்னா, நம்ம இந்த சிலிகுரி கார்டரை வந்து கவர்ந்து பண்ணுறதுக்கு அண்டர் கிரவுண்டு டனல் அமைக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மியான்மரில் நம்மளும் போய் என்ட்ரி ஆகுது. இதெல்லாம் வந்து சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். செகண்ட் வீடியோவில் இன்றைக்கி இஸ்ரேலில் பாரத பிரதமர் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட்டு, இதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.